அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். நீ என்னை அறியும் முன்பாகவே உன்னை நான் அறிந்திருந்தேன். உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். நான் பூர்வத்திற்கும் பூர்வமானவன், பழமைகளுக்கெல்லாம் பழமையானவன். நீ மனதை தேற்றிக்கொள், மனதை நன்றாக தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரம் உன்னை பாடாய்படுத்துகிறது. இனி அது நடக்காது. இனி அதை நடக்கவே விடமாட்டேன். உனது துன்பம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வ காலம் முதல் நிர்மூலமான அனைத்தையும் மீண்டும் எடுத்து தந்து தலைமுறை தலைமுறையாக பாழாய் போனவைகளை மீண்டும் புதுப்பித்தேன். நீ இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன். நீ சந்தோஷமாக இரு, துக்கத்தை விடு. எத்தனை வந்தாலும் எது வந்தாலும் ஒரு நாள் அவைகளெல்லாம் முடியப் போகிறது என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள். இப்போது நடக்கும் நிகழ்வுகள் நின்று போகுமோ, நாளை அவைகளெல்லாம் தொடருமோ என்று நீ ஏன் குழம்புகிறாய்? நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் ஆகிய எதுவும் உன் கைகளில் இல்லை. உன்னால் இவைகளெல்லாம் நடந்ததும் இல்லை. எதற்குமே பொறுப்பாளியாக இல்லாமல் பெரும் சாட்சியாக மட்டுமே உள்ள நீ ஏன் குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? எங்கு தீர்வு கிடைக்கும் என்று தீர்வுகளை தேடிக்கொண்டு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஓடாதே, தேடாதே. உனக்கு உள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன் இவைகளையெல்லாம் செய்கிறாய்? என்னை நினைப்பவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன். நீ ஏன் அலைகிறாய்? நீதான் என்னுடைய பிள்ளையாயிற்றே. என் தாசன் நான், தெரிந்து கொண்டவன். என்னால் நீ தேர்வு செய்யப்பட்டவன். உன்னை நான் எப்படி கைவிட முடியும்? இதை யோசித்துப் பார். நீ சாயினுடைய பிள்ளை, நீ சாயப்பாவனுடைய பிள்ளை. இந்த சாயப்பாவனுடைய பிள்ளை நீ. பிறகு உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மாலிக்.